அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில என்ன பேச போறோம்னா, ரத் இரும்புச்சத்து குறைபாடு, இரும்புச்சத்து குறைபாடு உள்ள இரத்த சோகையை எப்படி சிகிச்சை பண்றதுன்ட்டு. இதை எதை பேஸ் பண்ணினா 2026 அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸோட வழிகாட்டுதல். இது 2வது பாகம். இரும்புச்சத்து குறைபாடுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு 2 அணுகுமுறை இருக்கு. ஒன்று அடிப்படை காரணத்தை எப்படி கையாளுறது. 2வது உடலினுடைய இரும்புச்சத்து சேமிப்புகளை திரும்பவும் நிரப்புறது. முதல் படி அடிப்படை காரணத்தை கண்டுபிடிக்கிறது. குழந்தைங்களுக்கு அடிப்படை காரணம் ரொம்ப காமனானது பசும்பால் சாப்பிடும். உங்கள் குழந்தையினுடைய பசும்பால் உட்கொள்வதில் 24 அவுன்ஸுக்கும் அதிகமாக இருந்ததுன்னா இந்த இரும்புச்சத்து குறைபாடு அதிகமாக உண்டு. அதை 24 அவுன்ஸுக்கு கம்மியாகணும். 1 அவுன்ஸ்னா 30 ml. 2வது பாயிண்ட், இரும்புச்சத்து நிறைவான உணவுகளை கொடுக்கணும். இரும்புச்சத்து நிறைவான உணவுகள் இங்கே இருக்கு. அதை பற்றி போன காணொலியில் நிறையா பார்த்தோம். அதை போய் பாருங்க. இன்னொன்று நிறைய பேருக்கு பால் கொடுக்கலைன்னா குழந்தை சாப்பிடாது அப்படி இப்படின்னு நிறைய கவலைப்படுறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. நீங்கள் பாலை குறைக்கிறது மூலம் மற்ற சாப்பாடுகளை குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ கொடுக்கும்போது இரும்புச்சத்து நிறைவான உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுங்க. இளம் பருவத்தினருக்கு முக்கியமா மாதவிடாயினால இரத்தப்போக்கு உள்ள பெண்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹார்மோன் சிகிச்சைகள் மற்றும் பிற மருத்துவங்களை கொடுத்து அதை கட்டுப்படுத்தணும். அது அவங்களால கட்டுப்பிடிக்க உங்களோட குழந்தை நல மருத்துவம் முடியலைன்னா அது முடிகிற உள்ள கைனகாலஜிஸ்ட் இல்லைன்னா அடலசன் மெடிசன் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை போய் அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. சில நேரங்களில் இரத்தப்போக்கு இறப்பையிலேருந்து வரும். இறப்பையிலேருந்துன்னா இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷனு, சீலியாக் நோய், இல்லைன்னா அலர்ஜிக் டிசீஸ் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கான குடல் நல மருத்துவரை போய் பாருங்க. 2வது பகுதி என்னன்னா இரும்புச்சத்து மாற்று சிகிச்சை கொடுக்கணும். எந்தெந்த இரும்புச்சத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அமெரிக்கன் அகாடமி பீடியாட்ரிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஃபெர்ரஸ் சல்ஃபேட். இரும்பு நிறையா வகையில கிடைக்குது. ஃபெர்ரஸ் சல்ஃபேட் இரும்புல ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டோட ஒரு மருந்து இருக்கு. அது நிறைய இடத்துல கிடைக்கும். நம்பர் 1. இன்னொன்று ரொம்ப மலிவானது. 3வது அதுதான் நிறைய இடத்துல டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவங்க முதன்மையா ரெக்கமெண்ட் பண்றாங்க. இன்னொன்று மருந்து கடைகளை போய் இரும்பு சத்து உள்ள மாத்திரைகள் அப்படின்னு கொடுப்பாங்க. அது சப்ளிமெண்ட் தான். அதனால எவ்வளவு குழந்தைக்கு தேவை அப்படின்றத பார்த்து அதுக்கேற்றது மாதிரியான இரும்பு சத்தை உள்ள மாத்திரைகள் மருந்துகளை வாங்கி சாப்பிடுங்க. சும்மா போய் இது கடையில் உள்ள மருந்துகளை வாங்கி சாப்பிடாதீங்க. அதுலேயும் இரும்பு இருக்கும், போதிய அளவு இருக்குமா அப்படின்றது ரொம்ப சந்தேகம். அடுத்து இரும்பு சத்து உள்ள மாத்திரைகள் சாப்பிட்றதான உள்ள பக்க விளைவுகளை பார்க்கலாமா? நிறைய குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் சிலருக்கு வயிற்று வலி, குமட்டல், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, மலம் கருமையாதல் அந்த மாதிரி இருக்கலாம். இது இரும்பு சத்து திரவத்தில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, லிக்விடா சாப்பிட்டீங்கன்னா சில நேரம் தற்காலிகமாக பல்லு கருப்பாகலாம். அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா குடிச்ச பிறகு பல்ல டிஷ்யூ இல்லைன்னா துணி வச்சு லேசாக எடுத்தீங்கன்னா அது போயிடும். அதை தொடச்சிங்கன்னா போயிடும். எவ்வளவு மருந்து கொடுக்கணும் அப்படின்னா குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைங்களுக்கு தொடக்க மருந்தளவு 3 மில்லிகிராம், ஒவ்வொரு கிலோவுக்கு 3 மில்லிகிராம் எலிமெண்டல் அயன் அப்படின்றது கொடுக்கணும். இப்போ உங்க குழந்தைங்க 3
கிலோ இல்லைன்னா 5 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். 5 அதோட 3 பெருக்குனீங்கன்னா 15. 15 மில்லிகிராம் ஆஃப் எலிமெண்டல் அயர்ன் வந்து டெய்லி குடுக்கணும். ஒரு தடவ குடுத்தா போதும். அது வந்து வெறும் வயிற்றுல குடுக்கணும். இல்லைன்னா வெறும் வயிற்றோட தண்ணி சாப்பிட்டுக்கலாம். இளம் பருவத்தினருக்கு வந்து 1 மாத்திரை. 1 மாத்திரையில வந்து 65 மில்லிகிராம் எலிமெண்டல் அடிப்படை இரும்பு இருக்கும். அது வந்து ஒரு நாளைக்கு 1 மாத்திரை சாப்பிட்டா போதும். முக்கியமானது நான் முன்னாடி சொன்ன மாரி வெறும் வயிற்றுல குடுங்க. ஏன்னா இரும்பு வந்து வெறும் வயிற்றுல தான் நல்லா உறிஞ்சப்படுகிறது. 2வது வந்து பால் பொருட்களுடன் குடுக்கறத வந்து தவிர்த்துருங்க. பால், காபி, தேநீர் இதோட சேர்ந்து குடுத்தீங்கன்னா வந்து அதுல உள்ள கால்சியம், அப்புறம் டேனின்ற ஒரு பொருள், அது வந்து இரும்பு உறிஞ்சுதலை வந்து குறைச்சிரும். 3வது வந்து வைட்டமின் சி. வைட்டமின் சி இரும்பு உறிஞ்சுதலை வந்து அதிகமாக்குன்றது நெறைய பேருக்கு தெரியும். ஆனா, இப்ப லேட்டஸ்ட்டா வந்த ஆய்வின்படியான என்ன சொல்றாங்கன்னா வந்து, அம் இது இரும்பு சத்து உள்ள மாத்திரைகள் இல்லைன்னா டானிக் சாப்பிடும்போது, இந்த வைட்டமின் சி சாப்பிடுறதுனால பெரிய அளவுக்கு அ ஒண்ணும் கிடைக்கிறது கிடையாது. உங்கள்ட்ட ஆரஞ்சு ஜூஸ் இருந்ததுன்னா, அதோட சேர்த்து சாப்பிடலாம். ஆனா, அது இருந்து தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. பிறகு வந்து பின்தொடர்தல். ஒரு தடவ மாத்திரை குடுத்துட்டு, அது எப்படி நடக்குது? எப்படி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கணும். அதுக்கு பேரு வந்து மானிட்டரிங்ன்னு பேரு. எப்ப செக் பண்ணணும்னா, 1 மாசம் கழிச்சு பார்க்கணும். என்னென்ன பார்ப்பீங்க? இப்போ உங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து 9 கிராம் விட அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், 1 மாசம் கழிச்சு அது நார்மல் ஆயிரும். இயல்பான நிலைமைக்கு வந்திருக்கணும். இல்ல, முன்னமே வந்து ஹீமோகுளோபின் 9க்கு கீழயா இருந்ததுன்னா, 1 மாசம் கழிச்சு நீங்க செக் பண்ணும்போது, அட்லீஸ்ட் 2 கிராம் வந்து அதிகமா இருக்கணும். இல்ல, அந்த மாரி இல்லைன்னா வந்து, மருத்துவர் வந்து நம்மளுடைய டயக்னோசிஸ்ல வந்து எதுவும் தப்பு இருக்கா? இல்ல, மருந்து சாப்பிடுறதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்படின்னு வந்து மதிப்பாய்வு செய்யணும். அப்புறம் வந்து இரும்பு சத்து சிகிச்சை வந்து உங்க ஹீமோகுளோபின் வந்து நார்மல் ஆயிடுச்சுன்னா, சாப்பிடாம விட்டுறாதீங்க. அது அடுத்து ஒரு 3 மாசத்துக்கு வந்து நீங்க சாப்பிடணும். ஏன் சாப்பிடணும்னா வந்து, அது சாப்பிடுறதுனால வந்து இரும்பு சத்து உங்க உடலில் சேர்த்து வைக்கப்படும். அப்புறம் வந்து 3 மாதம் கழிச்சு ஒரு டெஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப வந்து ஃபெரிட்டின் லெவல் வந்து பார்க்கணும். இந்த ஃபெரிட்டின் லெவல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து 20க்கு கீழயா இருந்தாலும், இல்லைன்னா வந்து இளம் பருவத்தினர் இல்லைன்னா மாதவிடாய் போறவங்களுக்கு 30 கீழ இருந்தாலும், மீண்டும் 3 மாதங்களுக்கு வந்து இரும்பு சத்து மாத்திரைகள் வந்து சாப்பிடணும். கடுமையான இரும்புச்சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகை இருந்ததுன்னா, அப்படின்னா என்னன்னா ஹீமோகுளோபின் 7க்கு கீழ இருந்ததுன்னா. அதுல 2 குரூப் இருக்கு. ஒண்ணு வந்து நிலையான ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ் இல்லைன்னா அன்ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ். நிலையான இருக்குன்னா, உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். இல்லைன்னா மத்தபடி வந்து இதய செயலிழப்பு மற்றும் கடுமையான அறிகுறிகள் எதுவும் இருக்காது. அவங்களுக்கு வந்து வாய் வழியாவே மருந்து குடுக்கலாம். அது டேப்லெட்டா இருக்கலாம், டானிக்கா இருக்கலாம். ஆனால் 7லிருந்து 10 நாளைக்கு பிறகு வந்து அவங்களை செக் பண்ணி பார்க்க வேண்டும். இன்னொன்னு வந்து அன்ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ் நிலையற்ற நோயாளிகள். அப்படின்னா என்னன்னா வந்து சுவாசிப்பதுல வந்து சிரமம், மோசமான பசி, ரொம்பவும் வந்து டயர்டா இருக்கிறது, இல்லைன்னா வந்து இதய செயலிழப்பு அறிகுறிகள். அவங்களுக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரத்த மாற்று சிகிச்சை கொடுக்க வேண்டும். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்க வேண்டும். சரி. இரும்புச்சத்து குறைபாடு, ரத்த சோகை ரொம்ப நீடிக்குது. இல்லைன்னா அடிக்கடி திரும்ப வரும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா வந்து அப்படின்னா என்னன்னு பார்த்து இப்போ வந்து 3 மாசம்க்கு நீங்க ட்ரீட் பண்ணிட்டீங்க. ஆனா எதுவும் சரியாக மாட்டேங்குது. இன்னொன்னு வந்து சரியாகுது. 2 வருஷத்துக்குள்ள திரும்பவும் ரத்த சோகை வருது. அப்படின்னா வந்து நம்பர் 1 உங்களோட டயக்னோசிஸ் கரெக்ட்டா அப்படின்னு பார்க்கணும். என்ன டயக்னோசிஸா இருக்கலாம்? தலசீமியான்னு ஒரு இரத்த
கோளாறு நோய் இருக்கு. அதுனாலையும் வந்து உங்களுக்கு இரத்த சோகை ஏற்படலாம். அதுக்கு மேலேயும் இரும்பு சத்து குறைபாடும் இருக்கலாம். அது ஒண்ணு பார்க்கணும். 2வது வந்து மருந்து அளவு கம்மியா இல்லைன்னா அந்த வகை தப்பா அப்படின்றதையும் பார்க்கணும். 3வது வந்து அவங்க உண்மையிலேயே மருந்த சாப்பிடுறாங்களா இல்லையா அதையும் பார்க்கணும். இளம் பருவத்தினர் இல்லைன்னா சில பேருக்கு வந்து அந்த மருந்து பிடிக்காது, டேஸ்ட் பிடிக்காது. அப்புறம் வந்து அவங்களுக்கு உறிஞ்சுதல்ல எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா என்னன்னா வந்து இரும்பு சத்தை வந்து பாலோட, காப்பியோட, டீயோட சாப்பிடுறது இது எல்லாமே வந்து இரும்பு உறிஞ்சுதலை தடுக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு சீலியாக் டிசீஸ் இருக்கா, இல்லைன்னா இது இன்ஃப்ளமேட்டரி பவர் டிசீஸ் இருக்கா, ஷார்ட் பவுல் சிண்ட்ரோம் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து தொடர்ந்து ரத்த இழப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதிகம் மாதவிடாய் இல்லைன்னா வந்து இரைப்பையிலிருந்து ரத்தப்போக்கு அதெல்லாம் வந்து சரி செஞ்சாச்சா இல்லைன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க. இன்னொன்று வந்து அனிமியா ஆஃப் கிரானிக் இன்ஃப்ளமேஷன், நாள்பட்டு நோயின் ரத்த சோகை அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு இளம் மூட்டுவாதம், சிறுநீரக நோய் இல்லைன்னா வந்து இன்னொன்று இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அவங்களுக்குலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இரும்பு சத்து இருந்தாலும் ரத்த சோகை இருக்கும். அது என்னன்னா ஹெப்சிடின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அது என்ன பண்ணுதுன்னா வந்து இரும்பு சத்து உறிஞ்சுதலை தடுக்கும். அது பேர் அனிமியா ஆஃப் குரானிக் இன்ஃப்ளமேஷன் பேரு. இன்னொன்று வந்து இரும்பு இது இரும்பு தடுப்பு ரத்த சோகை, இரும்பு சத்து குறைவான ரத்த சோகை அப்படின்னு ஒரு அரிதான மரபணு நிலை. அவங்களுக்கு என்னன்னா வந்து ஹெப்சிடின் லெவல், ஹெப்சிடின் ஹார்மோன் இருக்குங்களா அதுதான் வந்து இரும்பு உறிஞ்சுதலை தடுக்கும். அது ரொம்ப ஜெனட்டிக்லாவே மரபணு ரீதியாக வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்பவும் வந்து மிக 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 சொற்பமான நோயாளிகள் தான் அதுல இந்த குரூப்ல வருவாங்க. மெஜாரிட்டி வந்து சாப்பாடு வந்து சரியா சாப்பிடாதனால இல்லைன்னா இரும்பு சத்தை வந்து சரியான முறையில சாப்பிடாதனால அதனாலதான் வரும். சரி, இதுல என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்க மருந்து வாய் வழியா கொடுத்தாலும் இல்லைன்னா நரம்பு மூலமா கொடுத்தாலுமே வந்து சரியாகாது. சரி, நரம்பு வழி இரும்பு சத்து எப்பப்போ வந்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து முன்னாடி வந்து நரம்பு மூலமா நரம்பு மூலமா வந்து இரும்பு சத்து கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்போ ரொம்பவும் கம்மி. சரி, எந்தெந்த நோயாளிகளுக்கு வந்து நரம்பு மூலமா இரும்பு சத்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து நிறைய மாசத்துக்கு பிறகும் அவங்களுக்கு சரியாகலை, அவங்களுக்கு வந்து நரம்பு மூலமா இரும்பு கொடுக்கலாம். இன்னொன்று வந்து வாய் வழியா கொடுக்கும்போது நிறைய பக்க விளைவுகள் இருந்துன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இன்னொன்று வந்து இரும்பு உறிஞ்சுதல் நல்லா இல்லை, எதுல இருக்காது, சீலியாக் டிசீஸ்னு ஒன்று இருந்ததுன்னா அவங்களுக்கு தெரியாது, இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருந்ததுன்னா இருக்காது, இல்லைன்னா ஷார்ட் பவுல் சிண்ட்ரோம் இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்கள் வாய் வழியாக கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் வந்து இரும்பு வந்து உறிஞ்சுதல் நடக்காது. இன்னொன்று வந்து ஹெப்சிடின் அளவுகள் அதிகமாக இருக்கும் சில நோய் நிலைகள், அதுதான் சொன்னோம் நம்ம, இந்த பக்கவாதம், இன்ஃப்ளமேட்டரி பவர் டிசீஸு, அப்புறம் வந்து சிறுநீரக நோய் அவங்களுக்கெல்லாம் வந்து தி நரம்பு வழியா வந்து ரத்தம் இரும்பு சத்து கொடுக்கறது ஓகே. சரி, என்னென்ன மாதிரி இரும்பு இது நரம்பு மூலமா எந்தெந்த மாதிரி இரும்பு வந்து கொடுக்கலாம் அப்படின்னா வந்து இந்த இரும்பு சத்து வந்து கார்போஹைட்ரேட் செல் மூலமா கொடுக்குறாங்க. கார்பாக்சி மால்டேஸ் அப்படின்னு பேரு. அதோட நன்மைகள் என்னன்னா வந்து இங்கே அதில் போய் இது குடல்ல போய் உறிஞ்சி ரத்தத்துக்கு போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நேராக வந்து குறைபாட்டை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சரி செஞ்சிடும். பெரும்பாலும் வந்து ஒரு இல்லைன்னா 2 தடவை இன்ஃபியூஷன் பண்ணாவே வந்து அது சரியாயிடும். அதுக்கு அபாயங்கள் பக்க விளைவுகள்லாம் இருக்கான்னா ஆமாம், லேசானன்னா குமட்டல், தலைவலி, தசைவலி, குறைந்த ரத்த அழுத்தம் இதெல்லாம் வந்து வரலாம். ரொம்ப அரிதானவை ஆனால் கடுமையானவை என்னன்னா வந்து ஒவ்வாமை, அனஃபிளாக்சிஸ், அலர்ஜிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதனால வந்து நரம்பு மூலமா கொடுக்கும்போது ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையில் தான் அதை கொடுக்கணும். அந்த மாதிரி வந்ததுன்னா அவங்களால வந்து அதை சமாளிக்க தெரியும்.
இன்னொன்னு வந்து ஹைப்போபாஸ்பெட்டீமியா அப்படின்னா வந்து அது கொடுக்கும்போது இந்த பாஸ்பேட் அப்படின்ற ஒரு லெவல் இருக்கு பாடியில. அது வந்து கம்மியாகும். கம்மியானாலும் அது பொதுவாக வந்து தீங்கு விளைவிப்பதில்லை. இன்னொன்னு என்ன பிரச்சனைன்னா வந்து, நீங்க நரம்பு மூலமா கொடுக்கும்போது, சில நேரங்களில் அந்த இந்த நரம்பு வந்து சரியா அவங்க பண்ணலைன்னா வந்து, அது வந்து வெளியில போயி ஒரு பழுப்பு நிற கறையை ஏற்படுத்தலாம். அது எப்படின்னா வந்து, நல்ல ஐவி போடும்போது வந்து கரெக்ட்டா போட்டுருக்காங்களா, அத வந்து மானிட்டர் பண்ணணும். அது பாட்டுக்கு போட்டுட்டு, ஆ அம் அந்த இரும்பு ஐவிய குடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிறக்கூடாது. ஒருத்தர் உட்கார்ந்து மானிட்டர் பண்ணணும். அதெல்லாம் சரியா போகுதா? கடைசி வரைக்கும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா வந்து, இந்த நரம்பு மூலமா கொடுக்குற இரும்பு வந்து ரொம்பவும் அ செலவு அதிகம். வாய்வழியா கொடுக்குறத காட்டிலும். அதனால வந்து இந்த நான் எதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? அந்த சமயத்துல மாத்திரம் தான் நரம்பு மூலமா இரும்பு குடுக்கணும். இல்லைன்னா வாய்வழியா குடுக்குறதே ஓகே தான். ஐவி மூலமா கொடுக்கும்போது, நரம்பு மூலமா கொடுக்கும்போது 4லிருந்து 6 வாரங்களுக்கு அடுத்து செக் பண்ணி எல்லாமே வந்து சரியா போச்சா? ஃபெரிட்டின் லெவல் நார்மலா வந்துருச்சா? இல்லைன்னா வந்து பிளட் லெவல்ஸ் நார்மலா வந்துருச்சா? ரத்த லெவல்லாம் நார்மலா இருக்கா? அப்படின்னு பார்த்துக்கணும். கடைசி என்னன்னா வந்து இரும்புச்சத்து குறைபாடு ரத்த சோகை வந்து ரொம்ப காமன். ஆனா, அது வந்து சிகிச்சையளிச்சிடலாம். தடுப்பு பரிசோதனை மற்றும் ரத்த சிகிச்சைக்கான வழிகாட்டுதலை வந்து பின்பற்றினீங்கன்னா வந்து உங்க குழந்தைக்கு வந்து இரும்புச்சத்து இருப்பதை வந்து உறுப்படு இது உறுதிப்படுத்திடலாம். உங்கள் குழந்தையின் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் ஆபத்து காரணிகள் பற்றி உங்கள் குழந்தை மருத்துவரிடம் போய் பேசுங்க. நீங்களும் உங்க குழந்தை மருத்துவரும் சேர்ந்து ஒரு நல்ல திட்டத்தை வகுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இரும்புச்சத்து குறைபாடை முற்றிலுமாக தவிர்க்கலாம். இதுல முக்கியமான அம்சங்கள் என்னன்னா, தடுப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. உங்கள் குழந்தையின் உணவில் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து கொடுங்கள். நம்பர் 1. 2வது வந்து பசும்பால் உட்கொள்ளலை கட்டுப்படுத்துங்கள். 1 வருஷத்துக்கு முன்னாடி பசும்பால் கிடையாது. ஒரு 1 வருஷத்துக்கு பிறகு 24 அவுன்ஸுக்கு கம்மியா தான் கொடுக்க வேண்டும். 2வது பரிசோதனையை தவிர்க்காதீர்கள். பரிசோதனை எப்ப பண்ணணும்? 9லிருந்து 12 மாசத்துக்கு, அப்புறம் 15 மாசத்துலருந்து 18 மாசம். அப்புறம் வந்து ஒவ்வொரு தடவையும் போகும்போது உங்க குழந்தை நல மருத்துவர் வந்து ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணணும். நீங்க கரெக்ட்டா பண்றீங்களா? என்ன ஏதுன்ட்டு. பிறகு வந்து மாதவிடாய் போற பெண்களுக்கு வந்து 1 வருஷம் கழிச்சு மாதவிடாய் ஆன பிறகு, இல்லைன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ண வேண்டும். ஆம், மற்றபடி வேற ஏதாவது சிம்டம் இருந்தாலும் செக் பண்ண வேண்டும். அடுத்து வந்து சிகிச்சை வந்து டெஃபினட்டா வேலை செய்கிறது. வாய்வழி மருந்து வந்து ரொம்பவும் பாதுகாப்பானது மற்றும் பயனுள்ளது. அதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா, பரிந்துரைக்கப்பட்ட மருத்துவ அளவு அண்ட் மருத்துவ காலத்தையும் பின்பற்றுவது மிகவும் முக்கியம். சில சமயங்களில் நரம்பு மூலமாக இரும்பு சத்து கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். இன்னொன்று வந்து முக்கியமானது வந்து அடிப்படை காரணத்தை கண்டுபிடிங்க. எதனால வந்து ரத்த சோகை இருந்தது? நிறைய பசும்பால் சாப்பிடணும், அதை வந்து கம்மி பண்ணிருங்க. இது குறைவான இரும்பு சத்து குறைவான உணவு, அதை இது பண்ணிருங்க. அந்த மாதிரி எந்த அடிப்படையான காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்யுங்கள். இத்துடன் இந்த காணொலி நிறைவேறுகிறது. இந்த காணொலி மிக முக்கியமானது, எல்லாருக்குமே குழந்தைகளுக்கு மிக முக்கியமானது. அதனால வந்து எல்லாத்துக்கும் போறது மாதிரி இதை ஷேர் பண்ணுங்க. நாங்க இதை பண்றதோட முக்கியமான கடமை என்னன்னா வந்து எல்லாருக்கும் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் போய் சேரணுன்றதுக்காக தான். இது அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து இப்போ 1 வாரம் கூட ஆகல. ஏன் இன்னைக்கு 5ஆம் தேதி. 1 வாரத்துக்குள்ளேயே நம்ம வந்து அதை தமிழ் படுத்தி மக்களுக்காக கொடுக்கணும். அது எல்லாத்தையும் பரப்பிடுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் காண்போம். வணக்கம்.